ஒரு அண்ணியும் ஒரு இதாவ தான் அந்நியதமா தான் பழகிட்டு இருந்த நேரத்துல லாரன்ஸ் வச்சிருக்கான்னு ஒரு கெட்ட பேரை ஏத்தி மனசு வருது. ஆனா சத்தியமா சொல்றேன், இது சொல்லுங்க, இயற்கையில அந்த எனக்கு புரியல. சித்தம். என்னுடைய பேண்ட் சட்டையை கழட்டி கொடுத்துட்டு எஸ்தர 200 ரூபாய் பணம் கொடுமா. நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்பெல்லாம் வந்து அப்படி கிட்ட பார்த்தா அப்படி கல் எடுப்பான், டக்குன்னு இப்படி வச்சு அடிப்பான். டைல்ஸ் உடஞ்ச டைல்ஸ் எடுப்பான், இப்படி வச்சு அடிப்பான். மேடம் வீட்டுக்குள்ள நுழையிறேன், தாச்சியானின்னு இப்படி உள்ள நுழையிறேன், இவன் அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த. என் பொண்டாட்டி ஒரு நம்ம இருக்கா, என் பொண்டாட்டி அங்க நிறுத்தி பேசுறாங்க. இது ஆக்ஷன் மேடம். பார்த்துமா மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கிளாய்ப்பான். அவன் எப்படி உட்காந்து பாருங்க, ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். தாச்சியானின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானா, செலிவனு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானா. கண்ணு முன்னால அவன் பொண்டாட்டி பேசுறது எவனால முடியுமா? இல்ல பொண்டாட்டிக்கு தான் முடியுமா? எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. அப்படியுமா நீ லாரன்ஸ் வச்சிருக்க உக்கு குத்தா தெரியுது. கோயம்பேட்டில் வந்து லோடு மேனா வேலை செய்யறேன். சரி, முன்னாடி வந்து ஒரு ரைட்டரா வேலை பார்த்தேன். வேற யாரு? நான் தான். இப்ப தற்காலமா ஒரு லோடு மேனா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ரைட்டரா வேலை பாத்தீங்களா? ரைட்டர்னாக்கா ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்கிட்டு பக்கத்துல வந்து பாடி கலைவன் நகரத்துல இருந்து எஸ்தர தாச்சியானியை வந்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்பா அவங்க அக்கா கலைச்செல்விங்கிறது மூலியமா ஒண்ணு எங்களுக்கு எந்த பழக்கமும் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு நட்பா தான் பழகிட்டு இருந்தோம், நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு அண்ணியும் ஒரு இதாவ தான் அந்நியதமா தான் பழகிட்டு இருந்த நேரத்துல அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய மாமனங்கள் எல்லாம் சேர்ந்து என்னாச்சு? லாரன்ஸ் வச்சிருக்கான்னு ஒரு கெட்ட பேரை ஏத்தி அந்த பிரிவு வந்துட்டு இருந்துச்சு. என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? படுபாவி பசங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே. ஒரு நாள் கண்ணனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு மேடம். அப்போ ஸ்டாலின் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்க. அப்போ நான் கடையில் அப்பதான் வந்து ஒரு 2:30 மணி 3 மணி இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. பிள்ளைங்க வந்து இப்படி இறக்கி வந்து அட்டி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி போன் வருது. சரி என்னடா இந்த மாதிரி வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு திடீர்னு விடிஞ்சு இங்கேருந்து ஓடி போய் எல்லாம் 28 நாள் இங்கே நைட்டில் இங்கே வந்து வேலையும் முடிச்சுக்கிட்டு அங்கேயும் போய் பார்த்துக்கிட்டு நல்லது கிட்ட செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் மேடம். திருப்பி வந்து அவருக்கு கொஞ்சம் குணமாகி போச்சு. திருப்பி வந்து அவர் குணமாகி போன நேரத்தில் நானும் வந்து அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து என்னுடைய ஒய்ஃபோடைய இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. அக்காவும் நானும் சென்னையை விட்டு கும்பகோணம் போயிட்டோம் சார் மேடம். 1ஆம் மாசம் போயிட்டோம் மேடம். 1ஆம் மாசம் போயிட்டு 6ஆம் மாசமா 5ஆம் மாசமா வந்தோம் மேடம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா. மனசு வருது. ஆனா சத்தியமா சொல்றேன், இது இயற்கையில அந்த சித்தம். புரியல. இல்ல புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். சாம்பார் அப்ப எனக்கு தன்னை ஏஜி சபையில் நடந்து பேசிட்டு இருக்க நேரத்துல என்னுடைய ஹஸ்பண்ட் அவன் வந்து எனக்கு பொண்டாட்டி வேணான்னு சொல்றப்ப 2 குழந்தையும் தன் தாயோட ஒப்படைச்சிட்டு கலைச்சேரி வந்து நான் இந்த மாதிரி போறேன், திருப்பூர் போறேன்னு சொல்லிட்டு போயிருச்சுங்க மேடம். ஏன் இப்படி பாக்குறாரு? என்னுடைய பேண்ட் சட்டையை கழட்டி கொடுத்துட்டு எஸ்தர 200 ரூபாய் பணம் கொடுமா, ஊக்கு வாங்கணும். ஏன்னா இப்ப இதுக்கு மேல போய் கடையில போய் ரைட்டர் மேனேஜர் வேலை செய்ய முடியாது, மூட்டை தூக்கினா தான் செய்ய முடியும். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? 200 ரூபாய் பணம் கொடுமா அப்படின்னா என்கிட்ட காசு இல்ல மாமா, பாஸ்போர்ட் வாங்கிட்டு போங்க அப்படின்னா பாஸ்போர்ட் போய் 200 ரூபாய் பணம் வாங்கிட்டு நான் இங்க இருந்து கோயம்பேடு போறேன் மேடம். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். 9:30 மணி போன் இருக்கு மாமா அப்படின்னு போன் வந்துச்சு மேடம். யாருமா நான் இந்த மாதிரி கலைச்செல்வி பேசுறேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு. என்னமா அப்படின்னு. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா? அந்த மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னு. என்னம்மா விவரம் அப்படின்னு நான் இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு. திருப்பி ஒரு என்னுடைய கடைக்கு பக்கத்து கடை இங்க வந்து ஒரு 350 ரூபாய் கைமாத்து வாங்கி இந்த அம்மாவை என்னுடைய சொந்த அம்மா வீட்டுல அனுப்பிச்சு விட்டேன் மேடம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஆனா திருப்பி என்ன அப்படின்னு சொல்லி மேல கைய பருப்ப ஒரு மாதிரியா பேசுனுச்சு என்னுடைய ஒய்ஃபு. திருப்பூர்ல போய் ஒரு 20 நாள் 25 நாள் தான் வேலை பார்த்துச்சு. காட்டு வலி தாங்கல அப்படின்னு சொல்லி உடனே போன் வந்துச்சு. சரி உடனே புறப்பட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லி ஊர்லயே தங்க வச்சுட்டு திருப்பி நான் வந்து கும்பகோணம் தாராசோட மார்க்கெட்ல ஒரு 2 நாள் வேலை பார்த்தேன்.
தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண 1000 ரூபாய் பணம் அனுப்பிச்சு விட்டேன். இந்த மாதிரி கலைச்சேரி உடனே புறப்பட்டு வா, ஏன்னா உங்க அம்மா என் பிள்ளையும் பார்க்கணும், உன் பிள்ளைங்களும் பார்க்கணும். இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல கொல் இனிமே அப்படித்தான். நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்பெல்லாம் அந்த கண்ணங்கரம் வந்து சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவன் தான் எங்க அமிதாப் மாமா. ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம், நான் அடிச்சேன்னா அவன் செத்துருவான். உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன், பீஸ் பீஸா வெட்டிட்டு வேண்டாம் நாய. அப்படி கிட்ட பார்த்தா அப்படி கண்ணு எடுப்பான், டக்குனு இப்படி வச்சு அடிப்பான். டைல்ஸ் உடஞ்ச டைல்ஸ் எடுப்பான், இப்படி வச்சு அடிப்பான் மேடம். என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. ஏகப்பட்ட காயம், இந்த தையல் இங்க பாருங்க மேடம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? நான் தற்செயலா என்ன பண்றேன்னா ஒரு 500 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு நேரா போயிட்டு என்னுடைய பொண்டாட்டியை நான் பார்க்க போற டயத்துல கலைச்செல்வியும் கண்ணனும் வந்து ஒன்னா இருந்திருப்பாங்க பிறகு எனக்கு தெரியாது. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? நுழையிறேன் தாச்சியானின்னு இப்படி உள்ள நுழையிறேன், இவன் அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த பிடிச்சி அப்படி நறுக்கு குத்திட்டான் மேடம். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்க வேணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கும் கலைச்செல்விக்கும் தொடர்பு இருந்தது. ஊர்ல இருந்து நான் என்னைக்கு லாஸ்ட் பாயிண்ட் வந்தேனோ அண்ணன் கலைச்செல்விக்கு எனக்கு எந்த தொடர்புமே கிடையாது. இங்க வந்ததோட சரிண்ணா மேடம். No words. Crying is only coming. அது வந்து என் பொண்ணுல பேசுறமா பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. சத்தமா பேசுங்க. பேச முடியாது, ஏன்? ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா. என் பொண்டாட்டி அவரு நம்ம இருக்கா, என் போயிட்டு அங்க நிறுத்தி பேசுறாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்ப எனக்கு எதுவுமே இருக்கும். இது ஆக்ஷன் மேடம். பார்த்துமா மேடம் இது ஆக்ஷன். புடுங்குங்க, அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். நீ நடிகண்டா தெரிசா உனக்கு கிடைக்கும்டா. ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கிளாய்ப்பான். கண்ணை மூடிக்கிட்டு போடா. நீ கண்ணை மூடிக்கிட்டு போடா. நான் குடிச்சிருக்கேன் சார். போடா. எனக்கு தெரியும் மேடம், இவனை எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்ச, எப்படி போன, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, இவனை கஞ்சி கரைச்சு மிக்ஸில ஊத்தி நெஞ்சில ஊத்தினா. நானு ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்ஸில அடிச்சு ஊத்துன, அவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின. இவனை ஆனா துரோகம் செஞ்சுட்டீங்களே. துரோகம் பண்ணிட்டேன் உண்மைதான். ஆனா இப்ப சொன்னா பாத்தீங்க பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய் அது. அவன் எப்படி உட்காந்து சீனு பாருங்க, ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். டைல்ஸ் உங்க அக்கா நீ சத்திவேலு 3 பேர் என்ன சேர்ந்த டைல்ஸ் எல்லாம் அடிக்கல. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். தாச்சியானின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானா, செலிவனு கூட்டுவான் வீட்டுக்கு வந்தானா. நீ கூட்டு தாச்சான கூட்டு வரீங்க. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊர் வச்சதுதான் நல்லது. தாச்சானு கூட்டு வர மச்சிருந்துச்சு. சரிம்மா உங்க வீட்டுக்கு வந்து மன்னிச்சுக்க. எப்போ பார்த்தா என் பாட்டி நீங்க பேசுனது என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? கண்ணு முன்னால அவன் பொண்டாட்டி பேசுறது எவனால முடியுமா, இல்ல பொண்டாட்டிக்கு தான் முடியுமா? எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா, உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லிச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா ஆச்சுங்க சீக்கிரம். அண்ணன் கூப்பிடல, அண்ணன் பண்ணிட்டு அண்ணி, அண்ணின்னு அம்மாவுக்கு சமம். கரெக்டா தானே கேக்குறாரு. நிறைய போறான்டா. நீயும் உங்க அண்ணன் ஏழுமலையும் ஆறுமுகம் தான், நீங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து அந்த பொண்ணை தவறா பயன்படுத்தீங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ஐயா. என்னை வச்சு காமெடி இப்படி பண்ணலையே. இவங்க என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியவே தெரியாதுமா. என்னை கூட்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டு என்னை ஹாஸ்பிட்டல் பெட்ல போட்டு இவங்க என்ன பண்ணாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? சொல்லுவது உண்மையில யாராவது நம்ம ஒரு நேரம் நல்ல சகோதரர் நல்ல ஒரு பிரதர் அனுப்பிச்சு விடுங்க. இப்பெல்லாம் அனுப்பிச்சு விடாதீங்க, லேட் பிக்கப் அனுப்பிச்சு விடுங்க. இவன் அட்ரஸ் ஃபுல்லா நான் தரேன். அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா.
இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51 எஸ்ஐ வருவாரு. இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்க. அப்படியேமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். நான் லேஸ் பண்ண அடிக்காதீங்க. நானே இவனுக்கு பாவம் பார்த்து தான் இத்தனை நாள் வந்து உதவி பண்ண. கோயம்பேட்டில் மூட்டை தூக்கி நான் உனக்கு சோறு போட்டேன்டா உனக்கு. சோறு போட்டு எதனால உன்னை போட்டேன்? அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 10 நிமிஷத்துல உன்னை அடிச்சு உங்களால உடைச்சிருப்பேன். செய்ய மாட்டேன் நானு. அண்ணன் இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். இவனை வந்து ஆஸ்பத்திரியில படுக்க வச்சு ஆஸ்பத்திரியில ரிலீஸ் பண்ணி வீட்டுல கொண்டு வந்து கை கால் வரவே இல்லை, ஒரு ஒன் சைடு வரவே இல்லை. காலு கை வரத்துக்கு இவனுடைய பாத்ரூம் சட்டை வேஸ்ட் ஒட்டாத இடமே கிடையாது. கர்மம் கர்மம். அப்போ உன்ட்டாக போச்சு. நீ அதனால ஏதோ எனக்கு தெரியாது நினைச்சினே. ஆனா உண்மையில எந்த தொடர்பும் கிடையாது தம்பி. பைத்தியக்காரன். நீங்க வந்து என்னைக்கு வந்து நெற்கோண்டத்துல வந்து கலைச்சேரி அடிச்சீங்க அப்ப தொடர்பாச்சா பாத்தீங்களா? சரி, வேற சபா இப்பவே கண்ணை கட்டுது. உங்க அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ லாரன்ஸ் வச்சிருக்க லாரன்ஸ் வச்சிருக்க லாரன்ஸ் வச்சிருக்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இது ஒண்ணும் நான் இல்ல மேடம். ஒண்ணுமே தப்பு பண்ணாம இருந்த ஒரு பொண்ணு மேல பழிய போட்டீங்களோ? இல்லம்மா. பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல பேக் அடிச்சிரானே. பேக் அடிச்சிட்டான் பாரு. 7 மணிக்கு உன்னோட சிக்னல் ஏதாவது ஒரு செல்லு கேமரா கொடுங்க, போட்டோ அடிச்சு காட்டுறேன் எப்படி நடந்து போவான் பாருங்க. அவளை இவனோட ட்ரெஸ் கிஸ் அவனோட பின்னோட்டம் இவன் எப்படி வந்தா எப்படி போறாங்க பிடிச்சி உடனே உங்கள்ட்ட நான் காட்டுறேன். நடந்து வந்ததுக்கு நீ பேசினதுக்கு இப்படி கை வச்சுடா ரெடியா இப்படி பிடிச்சி பிடிச்சி உக்கு 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 உக்குன்னு குத்தா தெரியுது. ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற, இப்படி முடியா பிடிச்சி இப்படி 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 இப்படின்னு குத்த தெரியல பொண்டாட்டிக்கினாரா?